இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகையை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து என்ன புதுசாக விட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். டேரெக்டாக கிளிக் பண்ணி இதில் வந்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் திட்டம் பற்றியோ இல்லை மற்றபடி என்ன டீட்டெயில் வேணுமாலும் இதில் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் என்ன அப்படிங்கிறது. இப்போ கவர்மெண்ட் விட்ட நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பிரேக்கிங் மகளிர் உரிமை தொகை அரசு உத்தரவு. தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை வருவதால் முன்கூட்டியே வங்கி கணக்கில் பணம் செலுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் ரூபாய் 1000 பெற புதுசாக 11.85 லட்சம் பேர் மேல்முறையீடு மனுக்கள் வந்துள்ளன. இதனால் இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக கூடுதலாக 8 வட்டாட்சியர் 101 துணை வட்டாட்சியர்களை நியமித்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது வந்து முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்துடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணாதவங்களுக்கும் மேபி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் அதை பற்றி எந்த டீட்டெயிலும் வரல. ஜனவரிக்கு அப்புறம் சொல்கிறதா இருந்தாங்க, இன்னும் வரல. இப்போ வந்து என்னென்னா, இது முன்கூட்டியே நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அவங்களில் வந்து 11.85 லட்சம் பேர் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் இது பண்ணி இந்த மாதமே 1000 ரூபா கொடுக்கறதுக்கு திட்டம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதம் அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதமே வருகிறது 1000 ரூபாய். இதையும் அதுதான் பார்த்தீங்கன்னா, கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்வோருக்கு இந்த மாதமே 1000 வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. மாதந்தோறும் 1,13 லட்சம் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேல்முறையீடு செய்திருந்த 11.85 லட்சம் பேர் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு இந்த மாதமே பணம் வரவு வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ₹1 இல்லை அந்த 10 பைசா வந்து அக்கௌண்ட் இது பண்ணி செக் பண்ணுவாங்க. மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு அஸ் யூஷுவல் உங்களுக்கு வர மாதிரி வந்துடும். எப்பயுமே 15ஆம் தேதி இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். இந்த மாதம் பொங்கல் வர்றதுனால முன்கூட்டியே ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் தொகுப்பு ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. இதில் வந்து பொங்கலுக்கு 1000 ரூபா அது வந்து தனியாக கொடுக்கறதா இன்னும் அது டிசைட் பண்ணலை. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பொங்கல் பரிசு தொகுப்போட 1000 ரூபா கொடுக்கறதா அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பட் அது வந்து இப்போ வந்து அந்த அறிவிப்பில் வந்து அவங்க சொல்லலை. தொகுப்பு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அரிசி, பச்சரிசி, கரும்பு இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சர்க்கரை இந்த மாதிரி. மேற்கொண்டு இனிமேலுக்கு வரக்கூடிய இனிமேட்டுக்கு வரக்கூடியதெல்லாம் அந்த 1000 ரூபா தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். அவ்வளோ.